சின்ன மருமகள் சேதுவின் மனமாற்றம், அபுதாவின் கடைசி ஆசை. நீதிமன்ற தீர்ப்பாளர் சேதுவும் தமிழும் ஒரே வீட்ல இருக்காங்க. ஆனா தமிழ் வயித்துல இருக்கிற குழந்தை தன்னோடது இல்லைன்னு சேது இன்னும் பிடிவாதமா இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் அபுதாவுக்கு நெஞ்சு வலி வர, அது சேதுவோட மனச எப்படி மாத்துதுன்னு பார்ப்போம். பகல் ஹவுஸ் டோர்ஸ்ல தமிழ் தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அபுதா தனியா உட்காந்து சோகமா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சேது வேற ஏதோ வேலையில மும்முரமா இருக்காரு. அபுதாவை கண்டுக்கிறவே இல்ல. அபுதா கவலையோட முணுமுணுக்குது. இந்தா என் பேரண்டி தமிழ் நல்ல பொண்ணியா, அவ வயித்துல வளருது நம்ம வீட்டு வாரிசு. எவ்வளவு சொல்லியும் பேராண்டி புரிஞ்சுக்கவே மாட்றானே. விவாகரத்து மட்டும் கொடுத்துறாதய்யா, எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவனுக்கு தமிழ் மேல இன்னும் கோபம் சந்தேகம் போகிறதா இல்ல. 6 மாசம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் என் பேராண்டி மாறுவானா மாற மாட்டானா தெரியலையே. அபுதாவுக்கு நெஞ்சு கனமா இருக்கு. அவங்க ஈஸ்வரி, சாவுத்திரி, தாமரை, சித்ரா இவங்க 4 பேரும் சேர்ந்து தமிழ் மேல ஏத்தி விட்டதா ஞாபகம் அபுதாவுக்கு வந்துட்டு வந்துட்டு போகுது. அபுதா கண்ணீருடன் அந்த கையாரி ஈஸ்வரி, சாவுத்திரி, தாமரை, சித்ரா அவங்க சொல்றதை கேட்டு திரியிறானே இந்த சேது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அப்புதாவுக்கு அந்த நேரம் தான் திடீர்னு நெஞ்சு வலி வர, அவங்க நெஞ்சை பிடிச்சிட்டு வேதனையில துடிக்கிறாங்க. இதை பார்த்த சேது தமிழ் 2 பேருமே பதறி போறாங்க. ராஜாங்கமும் பதட்டத்தோட அங்க வராரு. சேது பதட்டமா, அப்பதா அப்பதா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ராஜாங்கமும் ஆத்தா ஆத்தா என்ன ஆச்சு ஆத்தா அப்படின்னு அவரும் கண்கலங்க. தமிழ் உடனே அப்பத்தா கிட்ட ஓடி வராங்க. தமிழ் டாக்டருக்கு படிக்கிறதுனால அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்து தற்காலிகமா முழிக்க வச்சிடறாங்க. ஆனாலும் அப்பத்தா கண்டிஷன் சீரியஸா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அப்புதாவுக்கு தற்காலிக மூச்சு வருது. கண்ணை திறக்கிறாங்க. ஆனாலும் அப்புதாவோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புதா மெல்லிய குரல்ல வேண்டாமடா. உடனே அப்புதாவை அவசரமா அவசரமா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக தயாராகிறாங்க. சேது, ராஜாங்கம், தமிழ் எல்லாரும் அப்புதாவை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போக முயற்சி பண்றாங்க. அப்புதா கண்கலங்கி சேதுவை பார்க்கிறாங்க. அப்புதா கண்கலங்கி சொல்லுது சக்தி இல்லாத குரலில், பேராண்டி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லல, ராஜாங்கத்தையும் பத்தியும் சொல்லல. ஐயா, நாங்க நிம்மதியாவே இல்ல. நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டீங்க. தமிழ் நல்ல பொண்ணு, நம்ம வீட்டு வாரிசை சுமக்கிறா. அப்படி இருந்தும் அவளை புரிஞ்சுக்காததான் எனக்கு நெஞ்சு வலி வர காரணம். அபுதா சொல்றதை கேட்டு சேது கண்ணீர் விடுறாரு. அவருக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அபுதா துயரத்துடன், தமிழ் இந்த வீட்டில் இருந்ததுனால தான் எனக்கு பக்கபலமா இருந்துச்சு. இப்ப தமிழ் இல்லாம 2 கை இல்லாத மாதிரி உணர்றேன். என்னை ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடாதீங்க. நான் போய் சேர்ந்துடுறேன். அபுதா கண்ணீரோட இப்படி சொல்ல, சேது கதறி அழுகிறாரு. சேது கண்ணீருடன், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அபுதா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அபுதா கண்கலங்கி சேதுவின் கையை பிடிச்சி, என்னோட கடைசி ஆசை பேராண்டி, நீனும் தமிழும் ஒன்னா சேரணும், இந்த வீட்டில் சந்தோஷமா இருக்கணும், நம்ம எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழணும், இதுதான் என்னோட கடைசி ஆசை பேராண்டி. இதை பார்த்துட்டு கண்ணை மூடினா என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அபுதா கண்ணை மூட சேது பயந்து போறாரு. சேதுவுக்கு தமிழ் மேல இருந்த அத்தனை கோபமும் சந்தேகமும் மறைஞ்சு போகுது. அப்புதாவுக்காண்டியாவது தமிழ் கூட சந்தோஷமா வாழணும்னு ஒரு முடிவுக்கு வராரு. விவாகரத்து கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஈஸ்வரி, சாவுத்திரி, தாமரை, சித்ராவுக்கு தெரிய வருது. அவங்க 4 பேரும் குதிச்சு போய் திரியிறாளுங்க. ஈஸ்வரி கோமா, ஐயோ அப்பத்தா ஏன் இப்படி பண்ணாங்க. சாவுத்திரி கட்டுப்புடன், அவங்களுக்கு தமிழ் மேல அவ்வளவு பாசம், சேத மாத்திரும் போலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு தெரியுதுங்க. காட்சி முடிகிறது. அப்புதாவின் ஆசை சேதுவை மாற்றுமா? ஈஸ்வரி குழுவினர் அடுத்து என்ன சதி திட்டம் தீட்டுவார்கள்? காத்திருந்து பார்ப்போம்.